செய்தி. ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இஸ்ரேல். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரான் மீது வான்வெளி தாக்குதலை தற்போது தொடங்கியிருக்கிறது இஸ்ரேல். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஈரான் மீது வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலானது நடத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். அணுசக்தி அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பதட்டமான ஒரு சூழலானது நிலை வருகிறது. அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இணையுமாறு அமெரிக்கா கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் ஈரான் அதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்பட்டு வந்தது. இதற்காக போர்க்கப்பலும் கூட ஈரானை நோக்கி அனுப்பப்பட்டது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் வான்வெளி தாக்குதலை தற்பொழுது இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது. அங்கு வீசப்பட்ட குண்டுகள் காரணமாக கரும்புகை எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். அமெரிக்கா தாக்குதலை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஈரான் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. வான்வெளியாக தற்பொழுது இந்த தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது. தெஹ்ரானினுடைய பல்வேறு பகுதிகளில் வான்வெளியாக குண்டுகள் வீசப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேலினுடைய தாக்குதலை அடுத்து ஈரான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவீவ் முழுவதும் அவசர கால சைரனானது ஒலிக்கப்பட்டு இருக்கிறது. ஆபத்து காலத்தில் மட்டும் இந்த சைரனானது ஒலிக்கப்படும். அதாவது பாதுகாப்பற்ற, அதாவது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம், மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கக்கூடிய வகையில் தான் அந்த சைரனானது ஒலிக்கப்படும். அந்த வகையில் தற்பொழுது இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் முழுவதும் அந்த அவசர கால சைரனானது ஒலிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் ஈரான் ஒருவேளை பதில் தாக்குதல் நடத்தினால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தக்கூடிய வகையில் தான் டெல் அவீவ் நகரம் முழுவதும் இந்த சைரனானது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.